கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 29ஆம் அத்தியாயம் சக்கரவர்த்தி கட்டளை. நெருங்கி வந்த படகுகளை பார்த்தபடி கொஞ்ச நேரம் விக்ரமன் திகைத்து போய் நின்னான். சட்டுன்னு பொன்னா எடுவாள அப்படின்னு சொன்னான். அப்போ பொன்னன் பக்கத்தில் வந்து, மகாராஜா எனக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். வரம் கேட்க நல்ல சமயம் பார்த்த பொண்ணா, சீக்கிரம் கேளு. மகாராஜா, மாரப்ப பூபதியோட ஆட்களோட நீங்கள் சண்டை போடக்கூடாது. அவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, நம்மளும் 2 பேர் தான். பொண்ணா, நீ தானா இப்படி பேசுறது? இல்லை மகாராஜா, நான் ஏன் உயிருக்காக பயப்படல. ஆனால் வேறு சில காரணங்கள் இருக்குது. நம்ம இப்போது சண்டையிட்டா எல்லாமே கெட்டு போயிடும். மகாராஜா, உங்களுடைய அன்னை அருள்மொழி தேவியை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீரவாளை பயன்படுத்தி முதல்ல நம்ம குடிகளையா கொல்லணும் அப்படின்னு பொன்னன் கேட்டதும் விக்ரமனுடைய முகமே மாறி போச்சு. பிறகு விக்ரமனும் அதை ஒத்துக்கிட்டு உடனே குந்தவையை பார்த்து, தேவி, இந்த பெட்டியை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். மறுபடியும் சந்திக்க நேர்ந்தா அப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போது படகுகள் கரையை நெருங்கி வந்துருச்சு. முதல்ல மாரப்ப பூபதி படகுலேருந்து குதிச்சு இறங்கினான். தேவி, அனுமதி இல்லாமல் இங்கே வர்றதுக்கு என்னை மன்னிக்கணும். சக்கரவர்த்தியோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். குந்தவையோட முகத்தில் கோவத்தால் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுது. எந்த சக்கரவர்த்தி, என்ன கட்டளை அப்படின்னு கோவத்தில் பொங்கினான். தங்களுடைய சகோதரர் மகேந்திர பல்லவரோடைய கட்டளை தான். செண்பக தீவிலிருந்து வந்த ஒற்றனை கைப்பற்றி ஜாக்கிரதையாக காஞ்சிக்கு அனுப்பணும்னு கட்டளை. இதோ பாருங்க அப்படின்னு மாரப்பன் ஒரு ஓலையை நீட்டினான். அதை பார்த்த குந்தவி தேவி, ஒற்றன் யார் அப்படின்னு கேட்டா. இதோ நிற்கிறானே இவன்தான் அப்படின்னு சொன்னான் மாரப்பன். இவரவனும் ஒற்றன் இல்லை, நீங்கள் திரும்பி போகலாம் அப்படின்னு குந்தவை சொல்ல, அப்போ இவர் வேற யாரு அப்படின்னு மாரப்பன் கேட்டான். பூபதி, யாரை கேள்வி கேட்குற? நீ யாருன்றதை மறந்துட்டியா? இல்லை தேவி, நான் எதையும் மறக்கல. தோ இருக்காரே, இவருடைய முகம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. இவர் சக்கரவர்த்தியினால தேச பிரஷ்டம் செய்யப்பட்டவர். ஒரு தேச பிரஷ்டன் திரும்ப ஊருக்குள்ளே வந்தா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. என் கடமையை என்னை செய்ய விடுங்க. சக்கரவர்த்தி அவருடைய மகளுக்காக கூட கடமையிலிருந்து தவற மாட்டார். பூபதி, இவர் என்னோட விருந்தினர். இவருக்கு நான் பாதுகாப்பு அளிப்பேன். இதை தாண்டி இவருக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே விக்ரமனை மறைச்சிக்கிற மாதிரி குந்தவி அவன் முன்னாடி போய் நின்னான். அதை பார்த்ததும் மாரப்பன் கலகலன்னு சிரிச்சுட்டு, ஆஹா, சோழ வம்சத்தோட பெருமையை தாங்க வந்தவன் ஒரு பெண்ணோட முந்தானிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தான். கோவத்தில் விக்ரமனுடைய கண்கள் சிவந்தது. சித்தப்பா, நான் உங்களோட வரத்துக்கு தயாராக இருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னான். மாரப்பன் மறுபடியும் குந்தவையை பார்த்து, என் மேலேயே எவ்வளோ கோபம்? இவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னா உங்கள் அப்பாவையோ இல்லை தமையனையோ போய் வேண்டி கேளுங்க. சக்கரவர்த்தி ரொம்ப கருணை உள்ளம் படைச்சவர் தான். இவன் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கப்பமும் கட்டிட்டா இவரை ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்னு கேலி சிரிப்பு சிரிச்சான். உடனே விக்ரமன் வேகமாக போய் படகுல ஏறி உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை கூட குந்தவையோட முகத்தை நிமிர்ந்து அவன் பார்க்கவே இல்லை. இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாரப்பன், ஏ படகோட்டி, நீயும் வா, வந்து படகுல ஏறு அப்படின்னு சொன்னான். அவன் ஏன் வரணும்? பொன்னன் என்னுடைய ஆள். இவ்வளவு நாள் அவன் ஒரு ஒற்றனுக்கு உதவி செஞ்சுருக்கான். அதனால் நான் அவனையும் கைது செய்வேன். அப்படின்னா ஒரு தேச பிரஷ்டனுக்கு உதவி செஞ்சதுக்காக நீங்கள் முதல்ல என்ன தான் கைது செய்யணும் அப்படின்னு குந்தவை சொல்ல, ஆமாம் தேவி, சக்கரவர்த்தியோட கட்டளை வந்தா நான் அதையும் செய்வேன் அப்படின்னு மாரப்பன் சொல்ல, பொன்னனை அங்கேயே விட்டுட்டு அந்த படகு அங்கேருந்து கிளம்புச்சு. அத்தியாயம் 30 நள்ளிரவில். படகு அங்கேருந்து நகர்ந்ததும் குந்தவி பொன்னனை பார்த்து, பொன்னா, உன்னுடைய மனைவியை நீ இப்போ எங்கே விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, பொன்னன் அக்கறையில் இருக்க குடிசையில் விட்டுட்டு வந்திருக்கிறதா சொன்னான். உடனே போய் அவளை கூட்டிக்கிட்டு வா, நமக்கு இனிமே தான் பெரிய வேலையே இருக்குது. உங்கள் மகாராஜாவை எப்படியாவது விடுதலை செஞ்சே ஆகணும். விடுதலை செஞ்சு அவர் ரகசியமாக மாமல்லபுரத்துக்கு அனுப்பி வைக்கணும். அவரை அடுத்த அமாவாசை அன்று செண்பக தீவுக்கு போகிற கப்பலில் ஏற்றி விட்டக்கப்புறம் தான் நமக்கு நிம்மதியே அப்படின்னு குந்தவை சொன்னான். பொன்னன் வியப்போட, தேவி, எனக்கு ஒன்றுமே விளங்கலையே அப்படின்னு கேட்டான். உங்கள் மகாராஜா ஜுரவேதனையில் இருக்கிறப்போ நிறைய விஷயங்களை அவருக்கே அறியாமல் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ தான் நானே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் யார், எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படியெல்லாம் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு அமாவாசை அப்போவும் அவருக்காக செண்பகத்தீவிலிருந்து ஒரு கப்பல் வந்து மாமல்லபுர துறைமுகத்தில் காத்திருக்குமா. அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே எப்படியாவது அவரை தப்பு வச்சு ரகசியமாக அந்த கப்பலில் ஏற்றி அனுப்பணும் அப்படின்னு குந்தவை சொன்னான்.
தேவி, விக்ரம மகாராஜாவோட நன்மைக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன், உங்களோட கட்டளைக்காக காத்திருக்கேன் அப்படின்னு பொன்னன் சொன்னான். சந்தோஷம், நான் மாளிகைக்கு போகிறேன், நீ முதல்ல போய் வள்ளியை இங்கே அழைத்து வா அப்படின்னு குந்தவை சொன்னான். பொன்னன் அங்கேருந்து கிளம்பி அக்கறையில் இருக்க குடிசைக்கு போய் சேர்ந்தான். அங்கே போய் பார்க்கும்பொழுது குடிசையோட கதவு தாளிடப்பட்டு இருந்தது. அதை அவன் அதிசயமாக பார்த்து கதவை தட்டினான். யாரது அப்படின்னு வள்ளியோட குரல் உள்ளே இருந்து கேட்டது. பொன்னன் தான் வெளியே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகுதான் வள்ளி கதவையே திறந்தா. கதவையே இப்படி அடைச்சி வச்சிருக்க அப்படின்னு பொன்னன் கேட்டதுக்கு வள்ளி சொன்ன விவரங்கள் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. பொன்னன் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வள்ளி குடிசைக்குள்ள கதவை சாத்தி வச்சிருந்தா. அப்போ வெளியே ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்குற மாதிரி இருந்தது. அது ஒரு பயங்கரமான பேய் குரல்ல, நீ இங்கேயே இருந்து பூபதியை அழைச்சிக்கிட்டு வா, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு குரல் சொல்லுச்சு. அதுக்கு இன்னொரு குரல், மகாபிரபு இந்த குடிசையிலே தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு முதல்ல பேசின குரல், நீ இருந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ வள்ளி மெதுவாக கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தா. தூரத்தில் 2 உருவம் நிற்கிறது அவள் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதில் ஒரு உருவம் நல்ல நெட்டையாக வளர்ந்துருந்தது. அதுக்கு ஒரு கை இல்லை. அதை பார்த்ததும் வள்ளிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு காவேரி சங்கமத்தில் அருள்மொழி ராணியை தூக்கிக்கிட்டு போன அந்த உருவத்துக்கும் ஒரு கை இல்லைன்றது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த நெடிய உருவத்துக்கு பக்கத்தில் ஒரு சித்திரக்குள்ளன் இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த நெடிய ஒற்றை கை மனிதன் அங்கேருந்து கிளம்பிட்டான். குள்ள மனிதன் அங்கேயே சாலையோரத்தில் மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தான். மறுபடியும் வள்ளி கதவை சாத்திக்கிட்டு உள்ளேயே இருந்தா. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வள்ளி பொன்னனை பார்த்து, அங்கே பாரு, அந்த குள்ள மனிதன் இன்னும் சாலையோரத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு காமிச்சான். அந்த குள்ளனும் வீட்டையே உத்து பார்க்குற மாதிரி தோணுச்சு. உடனடியாக பொன்னன், வள்ளி வா, இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னான். எங்கே வர சொல்கிற, உறையூருக்கா அப்படின்னு வள்ளி கேட்க, இல்லை வசந்த தீவுக்கு, குந்தவி தேவி உன்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். 2 பேரும் உடனடியாக கிளம்பி நதிக்கரைக்கு போனாங்க. பொன்னன் வேணுமனே தண்ணீரில் அதிக சலசலப்பை உண்டாக்கினான். படகு அங்கேருந்து நகருது அப்படிங்கிறத அந்த குள்ளன் கவனிக்கிறானா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து நடுநிசையப்போ மறுபடியும் பொன்னன் நதிக்கரைக்கே வந்து சேர்ந்தான். ஆனால் வழக்கமாக நிறுத்துகிற தோணித்துறை அருகில் நிறுத்தாமல் படகை கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்தினான். பொன்னன் மறைந்திருந்து இன்னமும் குள்ளன் சாலை ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தான். கொஞ்ச நேரம் அப்படியே கவனிச்சுட்டே இருந்த பொழுது சாலையில் ஒரு குதிரை மேலே ஏதோ ஒரு உருவம் வர்றதையும் கவனிச்சான். அது கிட்ட நெருங்கி வர வர அது யாருன்னு தெரிஞ்சது. அது மாரப்ப பூபதி தான். சரியா மாரப்ப பூபதியோட குதிரை குள்ளனோட பக்கத்தில் வந்து நின்றுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.